வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோவில் நம்ம வந்து ஸ்மைலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 பொட்டேட்டோ நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து குக்கரில் வேக வச்சுட்டு அதை வந்து நம்ம தோலை உரித்து ஆற வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேட்டரில் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரேட்டரில் துருவும் போது நமக்கு வந்து ஈவனான ஒரு ரெசிபி கிடைக்கும். நம்ம மசிச்சாலோ மிக்சியில் அரைச்சாலோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. அது கூட 2 டீஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு அரை டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு ரெசிபி உருவானதுக்கப்புறமா நாம் வந்து சப்பாத்தி கல் இருந்ததுன்னா சப்பாத்தி கல், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் இருந்ததுன்னா அதில் ஆயில் தடவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி டிசைன் ரவுண்ட் ஷேப், ஹார்ட் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு, அப்புறம் வந்து பூ ஷேப், இந்த மாதிரிலாம் வந்து டிசைன் வந்து மீஷோவில் விற்கிது. ஒரு பேக்கெட் வந்து 85 ருபீஸ் தான். ஒவ்வொன்றிலையும் வந்து 3 டைப் இருக்கும். பெருசு, சின்னது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கிற வீடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நாம் வந்து ஸ்ட்ராவோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி கண் வச்சுக்கலாம். எல்லா பொம்மைகளுக்கும் கண் வச்சுட்டு அந்த ஸ்பூனோட ஃப்ரண்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வாயாக வந்து நல்லா ஸ்மைலி வைக்கிறதுக்கு வாயாக வச்சு விட்ருவோம். இந்த மாதிரி வைக்கும்போது இந்த ஒரு அழகான நமக்கு வந்து ஒரு ஸ்மைலி பொம்மை வந்து நமக்கு கிடைக்கிது. நீங்கள் கண்ணெல்லாம் வைக்கும்போது அந்த ஸ்ட்ராவை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி விடணும். அப்படி அழுத்தி ஒரு சுற்றுனா தான் அந்த கண் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லாட்டா கண் வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், ஸ்மைலி ரொம்ப அழகாக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம வந்து கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே நம்ம போட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து அழகான ஒரு ஸ்மைலி பொம்மை கிடைக்கும். இந்த எண்ணெய்க்குள்ளே போடும்போது கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று ஒட்டும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்து கொஞ்சம் நம்ம அடிக்கடி கொஞ்சம் பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பிரித்து விட்டோம் அப்படின்னா அது ஈவனாக கிடைக்கும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து வீடியோக்காக சின்ன பாத்திரமாக போட்டுட்டேன். இந்த மாதிரி ஸ்மைலி வந்து அழகாக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நாம் வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்கும்போது அவங்களும் வந்து ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.